இந்தியா கூட்டணி சார்பாக திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வழக்கறிஞர் சி. ராபர்ட் புரூஸ் மற்றும் காங்கிரஸ் தலைவர்களை திருநெல்வேலி மாவட்ட சிவாஜி மன்றம் சார்பில் அதன் மூத்த நிர்வாகி டி. பாலசுந்தர் தலைமையில் மரியாதை நிமித்தமாக மன்றத்தின் நிர்வாகிகள் அனைவரும் சந்தித்து பேசினர். அத்துடன் அந்த வேட்பாளர் வெற்றி பெறுவதற்காக தங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் ஸ்ரீ வல்லப பிரசாத், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொருளாளரும் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினருமான ரூபி ஆர். மனோகரன், திருநெல்வேலி மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கே. சங்கரபாண்டியன், திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட தலைவர் கே. ஜெயக்குமார் மற்றும் சிவாஜி மன்றத்தைச் சேர்ந்த குட்டம் சிவாஜி, முத்துக்குமார், வாழப்பாடி முருகன், முப்புடாதி, தணிகை அரசு, கரையிருப்பு கணேசன், தச்சை சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். இதற்கிடையே சாதாரண முறையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாலச்சந்திரன், அன்னை சோனியா காந்தி, இளந்தலைவர் ராகுல் காந்தி, தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆகியோரின் ஆசி பெற்ற திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வழக்கறிஞர் சி. ராபர்ட் புரூஸை இந்த தொகுதியில் ஏறத்தாழ 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வதற்காக சிவாஜி மன்றம் முழு வீச்சில் பாடுபட்டு வருகின்றது. அதற்கான பிரச்சாரத்தை பட்டி தொட்டி எங்கும் தற்போது சிவாஜி மன்றம் மேற்கொண்டு வருகின்றது என்று குறிப்பிட்டார்.